வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். டுடே நம்ம சில ஃப்ரூட்ஸோட இங்கிலீஷ் நேம் என்னன்னு கற்றுக்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழம். பலாப்பழம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு ஆப்பிள். ஆப்பிள்னா தமிழ்ல நம்ம ஆப்பிள் தான் சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் ஆப்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் மாம்பழம். மாம்பழம் அப்படின்னா தமிழ், அது இங்கிலீஷில் நம்ம மேங்கோ. மேங்கோ. ஸோ மேங்கோ அப்படின்னா மாம்பழம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சு தமிழ்ல இங்கிலீஷ்ல நம்ம சேம் ஆரஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆரஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் தண்ணிப்பழம். தண்ணிப்பழம் அதாவது தர்பூசணி, அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வாட்டர் மெலன். வாட்டர் மெலன். நெக்ஸ்ட் ஒன் திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரேப்ஸ். கிரேப்ஸ். ஸோ திராட்சை பழம் அப்படின்னா கிரேப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தை இங்கிலீஷ்ல நம்ம பைனாப்பிள். பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள் அப்படின்னா அன்னாச்சி பழம். நெக்ஸ்ட் ஒன் பப்பாளி. பப்பாளி வந்து பப்பாயா. பப்பாயா. ஸோ பப்பாயா அப்படின்னா பப்பாளி பழம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்து நம்ம நார்மலாகவே ஸ்ட்ராபெரின்னு தான் சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் அதோட நேம் வந்து ஸ்ட்ராபெரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாழைப்பழம். வாழைப்பழம்னா பனானா. பனானா. ஸோ பனானா அப்படின்னா வாழைப்பழம். நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சர்ல காமிக்கிற இந்த படம் வந்து கிவி. கிவி ஃப்ரூட். திஸ் இஸ் எ கிவி ஃப்ரூட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளூபெரி. ப்ளூபெரி. ப்ளூ கலர்ல இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரூட் நேம் வந்து ப்ளூபெரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மாதுளைப்பழம். மாதுளைப்பழம் வந்து பொமக்ரானட். பொமக்ரானட். மாதுளைப்பழத்தோட இங்கிலீஷ் நேம் பொமக்ரானட். நெக்ஸ்ட் ஒன் பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த பழத்தோட இங்கிலீஷ் நேம் வந்து பியர். ஸோ பியர். பியர் அப்படின்னா பேரிக்காய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாவல் பழம். நாவல் பழத்தோட இங்கிலீஷ் நேம் வந்து பிளாக்பெரி. பிளாக்பெரி. ஸ்ட்ராபெரி மாதிரி பிளாக்பெரி. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஃப்ரூட் நேம் வந்து ப்ளம். ப்ளம். ப்ளம் ஃப்ரூட். நெக்ஸ்ட் ஒன் எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா லெமன். லெமன். ஸோ லெமன் அப்படின்னா எலுமிச்சை பழம். நெக்ஸ்ட் ஒன் எலுமிச்சை பழத்தோட நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தோட நேம் வந்து லைம். லைம். சேம் எலுமிச்சை பழம் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும், லெமன் டேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் த ஃப்ரூட் நேம் வந்து டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட். இந்த நெக்ஸ்ட் ஒன் செர்ரி. செர்ரி ஃப்ரூட். தமிழ்லையும் செர்ரி பழம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லயும் செர்ரி ஃப்ரூட். செர்ரி. இந்த நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்து சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சப்போட்டிலா. சப்போட்டிலா. சப்போட்டா பழத்தோட இங்கிலீஷ் நேம் சப்போட்டிலா. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து ஸ்டார் ஃப்ரூட். கட் பண்ண அந்த ஃப்ரூட் வந்து ஸ்டார் ஷேப்லேயே இருக்கும். ஸோ த ஃப்ரூட் நேம் இஸ் ஸ்டார் ஃப்ரூட். நெக்ஸ்ட் ஒன் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தோட இங்கிலீஷ் நேம் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள். ஸோ கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீத்தாப்பழம். நெக்ஸ்ட் ஒன் த ஃப்ரூட் நேம் இஸ் லிச்சி. 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 The next fruit is avocado. avocado. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பேரிச்சை பழம். பேரிச்சை பழத்தோட இங்கிலீஷ் நேம் வந்து டேட்ஸ். டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் முலாம்பழம். தமிழ்ல நம்ம முலாம்பழம் சொல்லுவோம், அதோட இங்கிலீஷ் நேம் மஸ்க் மெலன். மஸ்க் மெலன். வாட்டர் மெலன் மாதிரி மஸ்க் மெலன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃப்ரூட் கொய்யா பழம் இருக்கு இல்லையா, அதான் இந்த ஃப்ரூட்டு. இது வந்து கோவா. கோவா அப்படின்னு சொல்லுவோம், கொய்யா பழம். ஓகே, இது லாஸ்ட் ஒன் கேஷ்யூ ஆப்பிள். கேஷ்யூ ஆப்பிள். இந்த பழத்துக்கு நடுவில் தான் கேஷ்யூ நட் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரூட் நேம் இஸ் கேஷ்யூ ஆப்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ்
பேசினாலும் இல்ல நம்ம பார்த்தாலும் நம்ம இங்கிலீஷ் நேம் வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம அத சொல்லப் போறோம். ஓகே. தேங்க் யூ.